இந்த சம்மர் டைம்ல நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு 4 பெஸ்டான டிப்ஸை வந்து நான் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து நான் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப், சம்மர் டைம்ல நிறைய பேர் நிறைய தண்ணி வந்து குடிப்பாங்க. ஆக்சுவலி தண்ணி மட்டுமே வந்து குடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க அவ்வளவு கஷ்டப்படணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா சம்மர் டைம்ல நீங்க லெமன் வாட்டரும் வந்து குடிக்கலாம், கோகனட் வாட்டரும் வந்து குடிக்கலாம். இது எல்லாத்துலயுமே நிறைய மினரல்ஸ் வந்து இருக்கு, விட்டமின்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தி. சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கோகனட் வாட்டர் இது எல்லாமே வந்து வெயிட் லாஸ் பண்ணா சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காமே வந்து விட்டுறாங்க. அப்படி பண்றது டோட்டலா வந்து தப்பு. ஸோ டெய்லி பேஸ்ல கோகனட் வாட்டரை உங்களோட ரொட்டீன்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப், எல்லா சீசன்லயுமே வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிளா வந்து இருக்கும். சம்மர்ல நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிளா வந்து இருக்கும். பர்டிகுலரா மேங்கோ, ஜாக் ஃப்ரூட் இது எல்லாமே வந்து இருக்கும். இதை எதையுமே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. நீங்க தாராளமா உங்களுக்கு தேவையான அளவு மாடரேட்டா, அதாவது அளவு வந்து கரெக்டா பார்த்து நீங்க வந்து சாப்பிடுங்க. அதுக்குன்னு இதை சாப்பிட்டாலே வந்து வெயிட் வந்து குறையாது அப்படின்ற மாதிரிலாம் தப்பா நினைச்சு யாருமே வந்து சாப்பிடாம விட்டுறாதீங்க. ஏன்னா இதுலயுமே நம்ம உடம்புக்கு இந்த சம்மர் டைம்ல தேவைப்படுற நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்கு. தேர்ட் டிப், உங்களோட டயட்ல வந்து புரோட்டீன் எவ்வளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்றது வந்து பாருங்க. அதோட அளவு வந்து மாடரேட்டா வந்து வச்சுக்கோங்க. ஹை புரோட்டீனா வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க எடுக்க வேண்டாம். ஏன்னா ஹை புரோட்டீனா எப்பப்பெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளோட உடம்பு வந்து ஈஸியா வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி சம்மர்லயும் வந்து ஹீட், நம்மளோட உடம்பு வந்து ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும்போது அது உங்களோட ஹெல்த்துக்கு வந்து கரெக்டாகவே வந்து இருக்காது. ஸோ மாடரேட்டா புரோட்டீனோட இன்டேக் வந்து வச்சுக்கோங்க. அதிகமான புரோட்டீனை வந்து எடுக்காதீங்க. ஃபோர்த் டிப், டெய்லி பேசிஸ்ல ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. அதுவுமே இன்டோர் எக்ஸசைஸா வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அவுட்டோர் எக்ஸசைஸ் வந்து அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன் 30 to 45 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து சொல்றேன்னா, எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் வந்து பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகம் வந்து ஆகும். அப்ப இந்த சம்மர் டைம்ல வந்து ரொம்ப அதிகம் ஆகுறது கரெக்டே வந்து கிடையாது. அதனால ஷார்ட் அண்ட்ல இன்டென்சிவ் ஒர்க் அவுட்டா வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது.